இந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரங்களும் என்ன செய்யும்? அதுக்குள்ளே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அஸ்வினா மருத்துவத்துக்கு எடுத்துக்கலாம், மகம்னா அரசியல் ஜெகத்தை ஆளக்கூடிய ஒரு திறமைசாலி எடுத்துக்கலாம், மூலம் அப்படின்னா தெய்வீகம், ஆன்மீகம், ஜோதிடம், இந்த மாதிரி விஷயத்தில் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனைகள், ஒரு கர்மா, ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அதை எனக்கு சொல்லி கொடுத்தவர் வாசயோகி மதுரை பொன்னையசாமி தான். ஏன் அப்படின்னா, இதை நான் ஒரு பலாயிரம் ஜாதகங்களை எடுத்து நான் பார்த்துருக்கேன். ஒரு ஜாதகம் கூட தவறே ஆனதில்லை. அப்படி தவறு ஆகாது. ஆனால் அவங்களுக்கே அது தெரியாமல் போய் அதை நான் அந்த பாயிண்ட்லேருந்து நான் நெவரவே மாட்டேன். அஸ்வினியில் ஒரு கிரகம் இருந்தால் செய்வனையால் பாதிக்கப்பட்டோம், அந்த உறவு முறைகள் செய்வனையால் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒரு சில பேர் ஆமான்றுவாங்க, ஒரு சில பேர் இல்லைன்றுவாங்க. அந்த இல்லைங்கிறதுக்கு நான் எடுத்து விளக்கம் கொடுக்கும்போது அதுவும் ஆமான்றுவாங்க. அப்போ இது 100% அது வெற்றியை கொடுத்துருக்கு. அதே மாதிரி மகத்தில் சூரியன்லேருந்து ராகு வரைக்கும் எந்த கிரகம் இருந்தாலும் அது முன்னோர்களுடைய சாபத்தீடு, அதனால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு 100% உண்மையாக இருக்குது. அதே மாதிரி மூலத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் தெய்வத்து குற்றம், தெய்வ தோஷம், இந்த மாதிரி பாதிப்புகளை இருக்கிறதா ஒரு 100%. இந்த 3மே 100% என்னுடைய அனுபவத்தில் நான் இதை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக செஞ்சு கொடுத்துருக்கேன். இதை நான் சென்னையில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது, அப்போ நம்ம நந்தசுரையமையா அரியண்ணன் எல்லாம் இருக்கும்போது நெல்லை வசனையா கூப்பிட்டு, இது எப்படி உனக்கு, இதை யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு கேட்டார். அப்போ அது கேட்கும்போது நான் பொன்னையசாமி தான் இது எனக்கு நட்சத்திர சூட்சுமங்கள் வகுப்பில் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது அவர் ஒன்று சொன்னார். திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரக்கும் ஒரு இது இருக்குது. எப்படி கேதுவுக்கு ஒரு அமைப்பு இருக்கோ, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கோ, அதே மாதிரி ராகுவோடைய நட்சத்திரத்துக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ திருவாதிரையில் இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க குடும்பத்தில் கட்டாயம் தற்கொலை, விஷ சம்மந்தப்பட்ட பாதிப்பில் யாராச்சும் அல்லது எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்கள் உடைய இதில் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க, அல்லது விஷம் சாப்பிட்ருப்பாங்க, இல்லை தீக்காயம், இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க மரணப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? அதே சுவாதியில் ஒரு கிரகம் நின்றால் கண்டிப்பாக அந்த கிரகத்துடைய காரக வேலையாட்கள்னால பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். வேலை செய்கிறவங்களால பணம் போயிருக்கும், வேலை செய்கிறவங்களால தொழில் லாஸாக இருக்கும், வேலை செய்கிறவங்க ஏமாற்றுவாங்க, வேலைக்கு ஏமாற்றுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறது நெல்லை வசனையா எனக்கு இதை ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி சதயத்தில் ஒரு கிரகம் இருந்தால், சூரியன் முதல் ராகு வரைக்கும் இருந்தால் பணம் கொடுத்து ஏமாறுவாங்க, இல்லைன்னா பணம் வாங்கிட்டு இவங்களை ஏமாற்றிடுவாங்க, பணத்தினால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத இதை எனக்கு எப்படி நான் அஸ்வினி மகம் மூலத்துக்கு பொன்னையாசாமி எனக்கு விளக்கம் கொடுத்தாரோ அதே மாதிரி திருவாதிரை, சுவாதி, சதயத்துக்கு எனக்கு நெல்லை வசனையா கொடுத்தாங்க. அப்போ இந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் பயணம் செய்யும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் ஒரு கிரகம் பயணம் நம்ம ஜாதகத்தில் இருக்கும்போது அதுக்குண்டான பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே அது உண்டான செய்யுது. அப்போ நம்ம இதை சிந்திச்சு பார்க்கணும், உள்ளே ஆழ்ந்து போய் பார்க்கணும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அஸ்வினியில் சூரியன்றதுன்னு வச்சுக்கங்களேன். சூரியனுடைய இது என்ன? அரசு, சரிங்களா, தகப்பன், மூத்த குழந்தை, மாமனார், இந்த 4 விஷயத்தில் கட்டாயம் செய்வனையால் பாதிக்கப்பட்டு அவங்க 4 விஷயத்தில் கட்டாயம் அவங்க பாதிப்பு ஏற்படும். சரிங்களா? அதே சந்திரனா யார்? தாய். சந்திரனா யார்? மாமியார். அப்போ சந்திரனா மூத்த சகோதரி. சரிங்களா? சந்திரனா வண்டி, வாகனம், வீடு. அப்போ இந்த துறையில் அவங்களுக்கு செய்வனை ஏதோ ஒன்று பொருள், இல்லைன்னா உறவு, இந்த 2ல் ஏதோ ஒரு முறையில் செய்வனையால் பாதிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது செவ்வாய். செவ்வாய்னா யார்? பெண்களுடைய ஜாதகத்தில் கணவன், ஆண்களுக்கு சகோதரன், பூமி, ரத்தம், இது செய்வனையால் பாதிக்கப்பட்டு அந்த செவ்வாய்க்கு உண்டான பாதிப்பை கொடுக்கும். சரிங்களா? அதே புதன். புதன்னா யார்? மாமன், இளைய சகோதரன், அதாவது 3வது சகோதரன். அடுத்தது சகோதரி. அப்போ அதுவும் புதனும் பூமிக்கு சம்மந்தப்பட்டது, வியாபாரம் சம்மந்தப்பட்டது, பணத்துக்கு சம்மந்தப்பட்டது.
அப்போ அந்த துறையில் நமக்கு வந்து செய்வனையால் பாதிக்கப்படும். செய்வனைனா என்ன, செய்வனைனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். போட்டி, பொறாமை, வம்பு, வழக்கு. ஒருத்தருக்கு வர வேண்டிய வருமானத்தை தடுத்தாலும் அது வந்து செய்வனைக்கு உண்டான அர்த்தமாக தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ ஒருத்தர் நல்லா சம்பாரிச்சிட்டு இருப்பான், அவனுடைய வியாபாரத்தை அவனுடைய பொழப்பை நம்ம கெடுத்து அந்த பொழப்பை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது செய்வனையுடைய தாக்கங்கள் தான் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா புதன்னா வியாபாரக்காரன், யுத்திக்காரன். அப்போ அந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது புதனுக்கு அடுத்தது யார்? குரு. குருனா நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர். சரிங்களா? குருனா நம்மளுடைய குழந்தைகள். ஓகேங்களா? குருனா கல்வி. இந்த மாதிரி விஷயங்களில் செய்வனையால் பாதிக்கப்பட்டு பிரச்சனைகள். அதே மாதிரி குருனா தனம், அதுவும் நமக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன்னா அத்தை, மூத்த மகள், மனைவி. அப்போ இந்த சுக்கிரன் வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருந்தால் இந்த சுக்கிரனுடைய காரகம். சுக்கிரன் பணத்துக்கும் வராரு. அப்போ வண்டி வாகனம், வீட்டுக்கு, அலங்காரத்துக்கு, எல்லாத்துக்கும் வராரு. அப்போ சுக்கிரன் அஸ்வினி நட்சத்திரம் இருந்தால் கட்டாயம் அவங்க குடும்பத்தில் அந்த உறவுகள் செய்வனையால் பாதிக்கப்பட்டு பல போராட்ட பிரச்சனைகளை சந்திப்பாங்க. சரிங்களா? அடுத்தது சனி பகவான். சனி பகவான் யார்? சித்தப்பா, மூத்த சகோதரன், வேலை. சரிங்களா? இந்த இந்த இதில் வந்து நமக்கு வந்து செய்வனையால் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்கணும். அடுத்தது ராகு. ராகுனா யார்? அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா. இவங்க உறவில் கட்டாயம் பாருங்கள், அவங்க வந்து செய்வனையால் பாதிக்கப்பட்டு அவங்க படுத்து ஆஸ்பத்திரி செலவு, இந்த என்னன்னே தெரியாது. ஆஸ்பத்திரிக்கு போனால் நோய் இருக்கும். அந்த நோய் இந்த நோயின்னு தான் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடைசியாக அவங்க வந்து மரணம் அடைஞ்சிருவாங்க. அவரும் உயிரும் போயிடும், இவங்களுக்கு பணமும் போயிடும், கடனும் ஒரு பக்கம் வந்துடும். அதனால அவங்க பாதிக்கப்பட்டு ரொம்ப பிரச்சனையில் சந்திப்பாங்க. அடுத்தது கேது. கேதுனா என்ன? ஆன்மீகம், ஜோதிடம், பாட்டி, அப்பாவோட அம்மா, அம்மாவோட அம்மா, இவங்க செய்வனையால் பாதிக்கப்பட்டு அந்த இதில் வந்து பிரச்சனைகள், இந்த உடம்புல கட்டி வர்றது, இந்த புற்றுநோய்கள் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுத்து ஹாஸ்பிட்டல் செலவச்சு என்ன வியாதினே தெரியாமல், அதாவது இந்த வியாதி பார்த்தோன்னா இன்னொரு வியாதிக்கு போகும், அந்த வியாதின்னு பார்த்தா இன்னொரு வியாதிக்கு போகும். அப்போ ஆக மொத்தம் என்ன நோயினே தெரியாமல் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் முதல் கேது வரைக்கும் இருந்தால் கட்டாயம் அது செய்வனையால் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள், அந்த உறவுகள் ஏதோ ஒரு உறவுகளை கட்டாயம் டச் பண்ணும். இது வந்து என்னுடைய அனுபவத்தில் இது வந்து 100க்கு 100% சரியாக வருது. நீங்கள் வந்து இன்றையிலேருந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அஸ்வினியில் இருந்தால் இன்னும் சனி வாழ்க்கை குணசேகரன் ஐயா சொல்கிற போது சிக்கல், தடைகள், பிரச்சனைகள். ஓகேங்களா? அஸ்வினி மகம் மூலனாவே சிக்கல், தடைகள், பிரச்சனைகள். இது பிருகுநந்தி நாடில் போகிற மாதிரி. அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தாவே இது பராசர முறையில் பொன்னையா சாமியுடைய ஒரு வழிகாட்டில் இதை வந்து நான் குறைஞ்சது ஒரு 12 வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன். இது வரைக்கும் ஃபெயிலர் ஆனதில்லை. இந்த குருஜோதிடர் சங்கம் 139வது கருத்தரங்கத்தில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கட்டாயம் இதுக்கு வழிபாடுகள், பரிகாரங்கள் உண்டு. சரிங்களா? எதுக்குமே வந்து இப்போ ஒரு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு ஊசியோ மாத்திரையோ உண்டு, அதை வந்து நம்ம குணப்படுத்திக்கிறோம். ஆனால் அது எந்த அளவுக்கு போகும், எந்த அளவுக்கு குணப்படுத்துங்கிறது அவங்களுடைய கர்ம வினைகள் பொறுத்து தான். அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான பரிகாரங்கள் இருக்கா, அதுக்கு உண்டான வழிபாடுகள் இருக்கா அப்படின்னா அந்த கிரகத்துடைய காரக உறவு முறையை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு மேசத்தில் சனி பகவான் இருக்கார், அஸ்வினியில் இருக்கார் அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவார்? சனி பகவான் நீச்சம். மேசத்தில் சனி பகவான் நீச்சம், அது அஸ்வினியில் இருக்கார். அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் அந்த ஜாதகனுக்கு தொழிலால் பிரச்சனை, தொழிலால் தடை, தொழிலால் வருமானம். இப்போ நம்பி ஒரு பல லட்ச ரூபா அந்த தொழிலுக்கு போட்டிருப்பான், அது நஷ்டீடர் ஆயிரும். அதனால் அவன் பாதிக்கப்பட்டு மன வேதனை அடைஞ்சு ஒரு தற்கொலை முயற்சி வரைக்கும் போவான். அப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். சனி பகவான்னா யாருங்க? மூத்த சகோதரன். சனி பகவான்னா யாருங்க? வேலையாட்கள். சரிங்களா? சனி பகவான்னா யாருங்க? பாதம், செப்பல் வாங்கி கொடுக்கறது, வேலையாட்களுக்கு ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கறது, வேலையாட்களுக்கு வேலை செஞ்சுட்டு வராங்களா வயிறார ஒரு வேளை சாப்பாடு போடுறது, வேலையாட்களுக்கு தீபாவளி பொங்கல் சமயத்தில் வரும்போது துணிமணி எடுத்து கொடுக்கறது. இந்த மாதிரி இது நம்ம செய்யும் போது அந்த தாக்கங்கள் நமக்கு கண்டிப்பாக குறையும். பரிகாரம்னா வந்து ராமேஸ்வரம், கூடுதுறை, கொடுமுடி போய் தான் நம்ம பரிகாரம்னு சொன்னோம்ல, நம்ம தான தர்மங்களையும் நம்ம வந்து பரிகாரங்கள் செய்யலாம், உதவிகள் செய்கிறது. இப்போ சனி பகவானா யார்? கால் உடைஞ்சவங்க, கால் ஊனமுற்றவங்க, இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து உதவிகள் செய்தால் அந்த தாக்கங்கள் குறையும். சரிங்களா?
அடுத்தது மகம். மகம்னா என்ன? மகத்தில் பிறந்தாவே நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு ஜாதகம் இல்லை 100 ஜாதகம் எடுத்து பாருங்கள், அவன் ஒன்று அந்த ஏரியாவில் ஒரு கட்சியில் ஒரு கிளை செயலாளராகவோ அல்லது ஒரு கவுன்சிலராகவோ அல்லது ஒரு உயர்ந்த பதவியிலையோ கட்டாயம் அந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு அதிகார தோரணையில் கட்டாயம் இருப்பாங்க. நீங்கள் எத்தனையோ ஜாதகம் வேணாலும் எடுத்து பாருங்கள், அது ஆணோடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் அவங்க தான் அதிகாரம், அவங்க தான் சட்டம். அவங்க சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் அந்த குடும்பம் ஓடும். அதே மாதிரி அவங்களுக்கு வேலை வெட்டி செய்கிறது பிடிக்காது. அதிகாரம் பண்ணி கெத்தாக 4 பேர்த்த வச்சு சபையில் இந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு ஆற்றல் இருக்குது. ஆனால் அதே விஷயத்தில் பாருங்கள், அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் முன்னோர்களுடைய சாபத்தின் இருக்கும். முன்னோர்கள் சாபத்தின்னா என்ன? நம்மளுடைய அப்பா அம்மா, நம்மளுடைய தாத்தா பாட்டி, நம்மளுடைய மாமனார் மாமியார், நம்ம கூட பிறந்தவங்க, இன்னும் சொல்ல போனால் அத்தைக்கு வந்து கூட பிறந்த அத்தைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. நம்ம அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி கொடுத்த பொண்ணுக்கு மாடு கண்ணுக்குட்டியோட கொஞ்சம் இடம், பொருள், நகை நட்டு, பணங்காசெல்லாம் கொடுப்பாங்க. நோம்பி நோடினா சீர் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் செய்கிறதில்ல. அப்போ அந்த அத்தை வீட்டு பொண்ணு போய் வேறு வீட்டில் போய் கஷ்டப்படுறதும் முன்னோர்கள் சாபத்திட்டுக்காக எடுத்துக்கணும். அப்போ இந்த மக நட்சத்திரக்காரங்கள் அதெல்லாம் வரும். கட்டாயம் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும். யாராக இருந்தாலுமே கூட பிறந்தவங்களுக்கு அவங்க ஏழ்மையில் இருந்தால் கஷ்டத்தில் இருந்தால் நம்ம போய் உதவி பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து நம்ம ரத்தத்தோடையது. அப்போ அவங்க உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கும் போது நம்ம கூட பிறந்தவங்க, பெற்றவங்க, பேரம்மார்கள், பேத்திமார்கள் நம்மளை வந்து பார்க்கலைன்னு மன அழுத்தத்தில் அவங்க வந்து இறந்துருவாங்க. அந்த மன அழுத்தம் தான் வந்து நமக்கு வந்து கர்மா, முன்னோர்களுடைய சாபத்தீடு அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம ராமேஸ்வரம் கொடுமுடின்னு போய் லட்சக்கணக்கில் காசு கட்டி இதெல்லாம் நம்ம போய் பரிகாரம் பண்ணுறோம். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ மகத்தில் வந்து சூரியன் இருந்தால் அதே மாதிரி தான். சூரியன்னா அப்பா, சூரியன்னா அரசு வேலையில் இருக்கிறவங்க, ஏழையாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க ஏழையாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்போ அரசியல்வாதியில் இருக்கிறவங்களும் ஏழையாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம தானம் தர்மங்கள் செய்யலாம். சரிங்களா? சரி, சிம்ம ராசியில் ரொம்ப பாதிக்கப்பட்ட கிரகம் எது? சூரியன்லேருந்து நம்ம எல்லா கிரகத்தையும் சொன்னாலும் அங்கேயும் சனி பகவானுக்கு பகை தான். மேசம் எப்படி பகையோ அதே மாதிரி சிம்மத்தில் சனி பகவான் வரும்போதும் பிரச்சனையை தான் கொடுக்கும். அப்போ அங்கே வந்து மகத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன். மகம்னா யார்? மூத்த சகோதரனை பார்த்துக்குங்க. துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அந்த மகத்தில் ஒரு கிரகம் இருந்தாவே பாருங்கள், ஒன்று விபத்து, இல்லைன்னா தூக்கு மாட்டி சாகிறது, தீ குளித்து சாகிறது, ஆற்றுல குதித்து சாகிறது, கிணத்துல குதித்து சாகிறது, ஆக்சிடெண்ட்டு, விபத்து, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த அஸ்வினி மக மூலத்தில் இருந்தால் அந்த கிரகத்துடைய காரங்கள் கட்டாயம் நடக்கும். அந்த உறவுகள் பாதிக்கப்படும். அதை நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ மகத்தில் வந்து ஒரு உதாரணத்துக்கு சனி பகவான் இருக்காருன்னு வச்சுங்களேன். சனி பகவான்னா யார்? சித்தப்பா. எடுத்து பாருங்கள். சனி பகவான்னா யார்? மூத்த சகோதரன். சரி, அதே மாதிரி சுக்கிரன் எடுத்து பாருங்கள். சுக்கிரனா அத்தை, சுக்கிரனா மூத்த மகள், சுக்கிரனா மனைவி. கட்டாயம் வந்து பாருங்கள், மக நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்க எவ்வளவு தான் டேலண்டாக இருந்தாலும் அந்த காலம் 45-50 வயசுக்கு மேலே அந்த முன்னோர்களுடைய சாபத்திற்கு வரும். மக நட்சத்திரம் பாருங்கள், பிறந்ததுலேருந்து அப்படியே படிப்படியாக வளர்ந்து வரும். சரிங்களா? அதே ஒரு 50-60 வயசுக்கு மேலே உடல்நிலை பாதிக்கப்பட்டு குடும்பத்தினால் பிரச்சனை, சொத்து இழப்பு, அகுமானம், அசிங்கல் அப்படியே படிப்படியாக குறையும். இது வந்து அவங்களுடைய ஜாதக கிரக அமைப்பு வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கே நீங்கள் மக நட்சத்திரம்னா எங்கே போவீங்கன்னு தெரியும். அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்தாங்க, அதே மாதிரி அவங்களுடைய இது ஆகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு கூனி குனிந்து போனாங்கன்னு தெரியும். இதை வந்து நம்ம பொதுவாகவே எல்லா மக நட்சத்திரக்காரர்களும் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ வசதி வாய்ப்பு, எவ்வளோ பெரிய குடும்பங்களாக இருந்தாலும் கடைசியாக அவங்களுக்கு மரணங்க போது ஒரு இது கஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்போ நாம் இதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எளிய முறையில் நம்ம ஜாதகத்தை கொடுத்து நம்ம வந்து அதை சரியான முறையில் பார்த்துக்கணும். இது வந்து அந்த முன்னோர்கள் இருக்கும்போது அப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் யாருக்கெல்லாம் இந்த அஸ்வினி மக மூலத்தில் ஒரு உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் இல்லை உங்கள் குடும்ப ஜாதகத்தில் இருந்தால் கட்டாயம் அது தொடர்ச்சியாக அஸ்வினி மக மூலத்தில் யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்டில் அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கட்டாயம் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்திலேயே மூல நட்சத்திரத்தில் வந்து கேது இருக்குது. அப்போ எனக்கு வந்து அந்த அஸ்வினி மக மூலத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், அடுத்து அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அப்போ நம்ம முன்னோர்கள் சாபத்தீடு செய்யணும் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு 21 தலைமுறைக்கு உண்டான போய் ஒரு ராமேஸ்வரத்தில் போய் ஒரு நாள் போய் ஒரு 50,000 செலவு பண்ணி பின்னை கொடுத்துட்டு ஒரு நாள் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு ஏழைங்களுக்கு ஒரு 10 பேர்த்துக்கு துணிமணி கொடுத்து சாப்பாடெல்லாம் இது கொடுத்துட்டு வந்துட்டால் மட்டும் முன்னோர்கள் சாபத்தீடு தீர்ந்துருமா? கிடையாது. அப்போ நாம் உயிருள்ள வரைக்கும் நாம்
உயிருள்ள வரைக்கும், இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் தானம் தர்மங்கள் செய்யணும். ஏதோ நம்மளால் முடிஞ்ச, நம்ம வசதிக்கு தேவை, நமக்கு போக மிச்சம் இருந்தால் தான தர்மங்கள் செய்யும் போது அது நம்ம குழந்தைகளுக்கும், நம்ம பேர குழந்தைகளுக்கும் அது புண்ணியமாக போகும். சரிங்களா? அப்போ நாம் இந்த காலத்தில் என்ன சொத்து வாங்கி வச்சுருக்கோம், என்ன பொருள் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஒழிஞ்சு, நாம் நம்ம குழந்தைகளுக்கு என்ன புண்ணியம் பண்ணிட்டு போகிறோம், நாம் என்ன ஒரு நல்ல செயல் இந்த உலகத்தில் செஞ்சுட்டு போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? அப்போ இதுக்கு இன்னொன்று நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அது நெருப்பு ராசியாக வருது. மூணுமே நெருப்பு ராசி தான். சரிங்களா? அப்போ இந்த நெருப்பு ராசிக்காக நம்ம வரும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, அக்னி உண்டான யாகங்கள், பூஜைகள் நம்ம செய்யலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கோயிலில் கும்பாபிஷேகங்கள் நடக்குது. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், கோயிலில் போய் கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துக்குவோம். ஆனால் இந்த அஸ்வினி மக மூலத்தில் இருந்தால் இன்னொரு பாயிண்ட் அழகாக சொல்கிறேன். உங்கள் ஊரில் எந்த ஊரில் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு யாகத்தில் போடக்கூடிய மூலிகைகள், கருங்காலி வாங்கி கொடுக்கலாம், செங்காலி வாங்கி கொடுக்கலாம், தேவதார் வாங்கி கொடுக்கலாம், சந்தனக்கட்டை வாங்கி கொடுக்கலாம். இந்த 48 மூலிகைகள் பூஜா ஸ்டோரில் இருக்கும். ஒரு பாக்கெட் 500 ரூபாய்க்குள்ள தான் வரும். அந்த மாதிரி மூலிகைகள் வாங்கி கொடுக்கலாம், நெய் வாங்கி கொடுக்கலாம். யாகத்தில் போடக்கூடும்போது இது இந்த யாகங்கள் பண்ணும்போது அன்னத்தில் இருக்கக்கூடிய மாசுகளை சுத்தப்படுத்துது. அப்போ நம்மளுடைய கர்மாக்கள் குறையும். சரி, அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம ஒரு 100 கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த ரோட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க. நாம் என்ன பண்ணலாம், ஒரு 100 மரம் கன்று வாங்கி கொடுத்து அந்த ஊருக்கு மரக்கன்று நட கொடுத்தா அந்த மரம் பெருசாகி நிழல் கொடுக்கும், நல்ல ஒரு இது கொடுக்கும். அப்போ நம்ம அந்த இதையும் நம்ம செய்யலாம். தான தர்மங்கள் செய்கிறது, பரிகாரங்கள் செய்கிறது, என்ன கிரகங்கள் இந்த அஸ்வினி மக மூலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது, மூலத்தில் ஒரு கிரகம் இருக்குது. சூரியனாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம வரிசையாக பார்க்கலாம். சூரியன் இருந்தால் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சூரியங்கிறது 5ஆம் இடம். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம். அப்போ நம்மளுடைய முன்னோர்களுடைய இதில் பார்த்திங்கன்னா கட்டாயம் அவங்க குடும்பத்தில் கோயில் தர்மகர்த்தா, கோயில் அறங்காவல் துறையில் இப்போ தான் வந்துடுச்சு, கோயில் தர்மகர்த்தா, கோயில் முப்பாட்டாரர், கோயிலில் ஒரு நிர்வாகம் பண்ணுறவங்க, கோயில் கட்டி கொடுத்தவங்க, கோயிலில் ஒரு ரொம்ப முகாமில் பூஜை பண்ணுறவங்க, இந்த மாதிரி விஷயத்தில் இல்லை அவங்க காட்டிலையோ வீட்டு ஓரமோ கோயில் கட்டியிருப்பாங்க. அந்த ஒன்று. ரெண்டாவது, கோயில் சொத்து, கோயில் நிலம், கோயில் பணங்காசு, இந்த மாதிரி களவாணித்தனமாக பண்ணவங்களும் அந்த தெய்வ குற்றத்தினால பாதிக்கப்படும். அப்போ அந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த தெய்வத்துக்கு உண்டான விமர்சனம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோன்னா, நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்மளுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம பேரம்பேத்திங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய காலத்தில் அந்த தெய்வாலயங்களுக்கு இந்த மாதிரி ஜோதிட மாநாடுகளுக்கு அன்னதானத்துக்கு கொடுக்கறது, இல்லை ஏதோ ஒரு கோயிலில் ஒரு அன்னதானத்துக்கு நம்ம இது பண்ணுறது, அந்த கோயிலில் ஒரு கழிப்பறைகளை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு ஒரு நன்கொடை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம் கோயில் சார்ந்த விஷயங்களில் நாம் தான தர்மங்கள் செய்யும் போது இந்த தெய்வ குற்றங்கள் நமக்கு விலகிடும். சரிங்களா? அதை நாம் எப்படி செய்யணும்? இப்போ பார்த்திங்கன்னா, என்கிட்ட ஒரு நல்ல வசதியானவங்க ஈரோட்டில் தான் இருக்காங்க. அவங்க ஜாதகம் பார்த்துட்டு நான் அன்னதானம் செய்யலாமான்னு கேட்டாங்க. நீங்கள் அன்னதானம் செய்கிற ஜாதகம் கிடையாதுங்க, அன்னதானம் வாங்கி சாப்பிட்ற ஜாதகம். எவ்வளோ வசதி படைத்தவங்களாக இருந்தாலும் அன்னதானம் செய்யணும் அப்படின்னு இருந்தால் செய்யலாம். எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் அவங்க அன்னதானம் செய்யணும்னா செஞ்சு தான் ஆகணும். சரிங்களா? அன்னதானம் செய்கிறது ஒரு பரிகாரம், வாங்கி சாப்பிட்றது ஒரு பரிகாரம். புரியுதுங்களா? நாம் வாங்கி சாப்பிட்டா நமக்கு புண்ணியமா அப்படின்னா, என்ன இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், இவ்வளோ வசதியானவன் கோயிலில் போய் அன்னதானம் சாப்பிட்றான் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த திருஷ்டிகள் விளைகிறோம். புரியுதுங்களா? அதே வருமானத்துக்கும் தொழிலுக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான், அவன் போய் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டானா அது புண்ணியமாக மாறும். அப்போ நம்ம ஜாதகத்தில் பரிகாரத்தை எடுக்கும்போது என்ன நட்சத்திரங்கள் பார்க்குது, சுபகிரகங்கள் பார்த்தா என்ன, பாவகிரகங்கள் பார்த்தா என்ன அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும். அது சுபகிரகத்துடைய நட்சத்திரங்கள் இருக்கா, பாவகிரகத்துடைய நட்சத்திரங்கள் இருக்கான்னு பார்க்கணும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி மக மூலத்தில் ஏதோ ஒரு கிரகங்கள் இருந்தால் அது ரொம்ப டேஞ்சருங்க. சரிங்களா? அந்த உறவு, அந்த காரகம், அந்த பொருள் கட்டாயம் பாதிக்கப்படும். அதில் பிரச்சனைகளும், இப்போ தொழில்னா தொழில், உத்தியோகம்னா உத்தியோகம், கலசரம்னா கதரும். சரிங்களா? அடுத்தது, இப்போ நம்ம திருவாதிரை. சரிங்களா? இந்த திருவாதிரை சுவாதி சதயத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா, ராகுனா யாருங்க? ராகுனா போககாரகன். சரிங்களா? ராகுனா ஆசைக்கு உண்டான கிரகம், பேராசைக்கு உண்டான கிரகம், பெரிய நஷ்டத்தை அதாவது நம்ம வச்சு ஏமாற்றக்கூடிய கிரகங்கள். அப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால், ஒரு உதாரணத்துக்கு திருவாதிரை சுவாதி சதயத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன சொல்லுவீங்க? சகோதரன் சொல்லலாம், கணவன் சொல்லலாம்.
உண்மையாக போய்ங்களா? இந்த 2 உறவு பாருங்கள், ஒன்று மதுவுக்கு அடிமையோ இல்லை சூதுக்கு அடிமையோ இல்லை ஏமாந்துட்டு வரவரோ இல்லை ஏமாற்றிட்டு வரவரோ கட்டாயம் இருப்பாங்க. ஒன்று இவர் ஏமாத்துவார், இல்லைன்னா இவர் ஏமாந்துட்டு வருவார். ஒன்று சூதுக்கு இல்லைன்னா மதுக்கு அவங்க இருப்பாங்க. சரிங்களா? அதே லக்னாதிபதி, நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னாதிபதி கட்டாயம் இந்த திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருந்தால் கட்டாயம் அந்த லக்னாதிபதி இருந்தாவே ஆணிதரமாக சொல்லிடலாம். ஒன்று மதுக்கு மட்டும்தான் இல்லை, ஸ்மோக்கிங், வெத்தலைப்பாக்கு, என்ன போதைக்குண்டான பொருள்கள் எதாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அதே வந்து சூதாட்டம்னா வந்து நீங்கள் இந்த சீட்டாடுறது மட்டும் இப்போ பாருங்கள், ஆன்லைன்லேயே வந்துருச்சு. சின்ன பசங்களாம் ஆன்லைனில் சீட்டாடுதுங்க. நான் 5000 ஜெயிச்சேன், 10,000 ஜெயிச்சேங்கிறதுங்க. அது ஒரு இது ஷேர் மார்க்கெட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கோல்டில் பணம் போட்டு இது பண்ணுறது. இன்னொன்று என்னமோ சொல்கிறாங்க, ரெட் காயின்ஸு, கிரிப்டோ காயின்ஸு, இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அப்போ இதுலாம் போய் பணத்தை கொடுத்து ஏமாறுது. சரிங்களா? அதே மாதிரி அந்த ராசி மண்டலத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிதுனம்னா புதனுடைய இதாக போயிடுது, சுவாதினா துலாமுடைய இது வந்து சுக்கரனுடைய இதாக வந்துடுது, அதே மாதிரி சதயம்னா சனி பகவானுடைய இது வந்துடுது. அப்போ அந்த ராசி எடுக்கும்போது அந்த ராசி காரகத்தையும் எடுத்து நம்ம இந்த நட்சத்திர காரகத்தை எடுத்து நின்ற கிரகத்தை எடுத்து பார்க்கும்போது பலன் வந்து அப்படியே 100% உங்களுக்கு சரியாக வரும். சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருவாதிரையில் சூரியன் இருந்தால் தகப்பன், மூத்த குழந்தை, அரசு சம்மந்தப்பட்ட காரியத்தில் நமக்கு பிரச்சனைகள், தொந்தரவுகள். இப்போ வந்து ஒரு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். நாம் வந்து சூரியன் உச்சமாக இருக்கும், சூரியன் வந்து குரு பார்த்துருக்கோம், நம்ம கிடைக்குன்னு சொல்லிடுவோம். அங்கே போய் பணம் கொடுத்து வேலைக்குன்னு பணம் கொடுத்து எத்தனை பேர் ஏமாந்தவங்க இருக்காங்க, புரியுங்களா? அப்போ ராகுடைய நட்சத்திரம் இருந்தால் ஏமாற்றமாயிரும். அதே வந்து சந்திரன் இருந்தால் தாய் ஏமாந்துடும், மாமியார் ஏமாந்துருவாங்க. அவனுடைய எண்ணங்கள் இந்த இடத்துக்கு இதை செய்யலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி செய்வான், அதில் ஏமாற்றமாயிரும். ஒன்று இல்லைன்னா அவங்க ஏமாற்றிடுவாங்க. ஒன்று ப்ளஸ் இல்லைன்னா மைனஸ். ஒன்று அவன் ஏமாறணும், இல்லைன்னா ஏமாற்றணும். சரிங்களா? இதுதான். அப்போ இது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை எண்ணங்கள். ஒரு ஏங்க சார் திருவாதிரைக்கு அப்படி சொன்னீங்க அப்படின்னா, திருவாதிரையில் வந்து இங்கே கண்டம், நீலகண்டன் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பேர் இருக்குது. அப்போ இங்கே கழுத்தில் வந்து அவருக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து விஷத்தன்மைகள் இருக்குது. அப்போ மனிதனாக நம்ம அந்த நட்சத்திரக்காரர்கள் உறவு இருக்கும்போது விஷம் சாப்பிட்றது, தூக்கு மாட்டுறது, ஏதாச்சும் ஒன்றும் இல்லை, இந்த ஏதோ ஒரு தண்ணி குடித்தா கூட சேராமல் அதனால் டைபாய்ட் மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள், தொண்டைனால் பிரச்சனை, கழுத்தினால் பிரச்சனைகள், இந்த மாதிரி மரணத்தை கொடுக்கும். சரிங்களா? அப்போ அடுத்தது நம்ம வந்து அந்த கிரகங்கள் திருவாதிரையில் இருந்தால் கட்டாயம் ஏமாற்றம், கட்டாயம் ஆசைகள், ஆசைனால் ஏமாறுறது, ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாற்றிடுவாங்க, இல்லைன்னா இவங்க நம்பி ஏமாந்துருவாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் போய்க்கணும். அதே மாதிரி சுவாதியில் இருந்துன்னா, ஏங்க நீங்கள் வந்து சுவாதினா வேலையாட்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, சுவாதிங்கிறது 7ஆம் இடம், காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். அப்போ அங்கே அந்த இடத்துல என்ன வருது? மனைவி வருது, நண்பர்கள் வருது, வேலை வருது. சரிங்களா? வெளிநாட்டு இது வருது. அப்போ அங்கே வந்து ராகுடைய நட்சத்திரங்கள் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்? சுவாதிங்கிறது நல்ல அருமையான நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் வந்து கும்பாபிஷேகங்கள் பண்ணலாம், வீடு கிரக பிரவேசம் பண்ணலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அது எல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் அதில் வந்து இன்றைக்கி வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராங்கன்னா எதுக்கு வராங்க? நல்லா இருக்கிறவங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராங்களா? எதுக்கு வருவாங்க? நல்லா இருக்கிறவங்க எதுக்கு வருவாங்க? கல்யாணத்துக்கு வருவாங்க, வீடு கட்டுறதுக்கு வருவாங்க, பசங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வருவாங்க, இந்த வேலை செய்யலாமா அந்த வேலை செய்யலாமான்னு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த நல்லதுக்கு வரதை விட கெட்டதுக்கு வர்றது தான் நம்மகிட்ட நிறையா வராங்க. சார் நான் இந்த பிரச்சனை இருக்கேன், என் குழந்தை இந்த மாதிரி படிப்பில் நீட் எழுதுமா, இல்லை கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, ப்ரைவேட் போகலாமா, இல்லை சொந்த தொழில் செய்யலாமா, இல்லை கூலி வேலைக்கு போகலாமா, சம்பளத்துக்கு போகலாமா, சொந்த வீடு வாங்கலாமா? ஏங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் சொந்த வீடு கட்டி வாடகை கொடுத்துட்டு, இவங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் நல்லா இருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நமக்கு சொந்த வீடு ஐயா சொன்ன மாதிரி ஆகமாகாதா? ஒரு உதாரணத்துக்கு என் வீட்டுக்கு வந்தார், ஒரு வாஸ்து ஜோசியரை வச்சு தான் பார்த்தேன். நம்ம என்ன தான் நம்ம ஜோசியம் பார்த்தலாம், அண்ணன் வந்தார், இது வந்து மனைவிக்கு கண்டம் இந்த வீடு. அது நடந்தது, அந்த வீட்டை விற்றுட்டு வந்துமே நடந்தது. நான் இவரை வச்சு சொல்கிறேன், 1.5 வருஷத்துக்கு முன்னால் என் வீட்டில் நடந்தது. ஆனால் அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு கொரோனாவிலே என் வீட்டுக்கு வந்துட்டு மனையடை பாருங்கண்ணான்னு சொன்னேன். வந்து பார்க்கும்போது பூபதி இந்த வீட்டை எவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியுமோ மாற்றிக்கோ, மனைவிக்கு கண்டன்னு சொன்னார். இது என்ன சொல்லுவீங்க? 6 வருஷத்துக்கு முன்னால் என்கிட்ட சொன்னார். என் வீட்டுக்கே வந்து இவர் அரியண்ணன், 6ஆம் பேர் அரியண்ணன் 2 பேர் வந்தாங்க. வந்துட்டு நான் வந்து பார்க்க சொன்னேன், மனைவி எல்லாமே நல்லா இருக்குது, அதுக்கு ஒரு காரணம் சொல்லி இந்த வீட்டை எவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியுமோ மாற்றிக்கோ, உன் மனைவிக்கு கண்டம் அப்படின்னாங்க. அந்த வீட்டை மாற்றிட்டு வந்துட்டேன், விற்றுட்டு வந்துட்டேன். அந்த வீட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை.
ஆனால் அட்ரஸ்ஸு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் இது என் மனைவி அந்த அட்ரஸில் இருக்குது. கட்டாயம் அதுக்கு உண்டான காரியங்கள் நடந்து தான் நடக்கலைங்களா? சொல்லுங்கள். அப்போ வாஸ்துங்கிறது உண்மையா? நான் இவரை வச்சுக்கிட்டே சொல்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்காங்க, எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் பிள்ளைங்க முன்னாலும் சொல்லிட்டு வர்றாரு, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டை மாற்றிக்குங்க, இது வந்து சரியில்லை அப்படின்னு. சரி, இதை எப்படி நான் மாற்றினேன் அப்படின்னா, இவர் சொல்லிட்டு போய் ஒரு மாதத்தில் எங்கள் வீட்டுக்காரி வண்டிக்கு ஈரோடு வேலைக்கு போகும்போது எதிர்பார்க்காம ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போ இவர் சொன்னதுக்கும் அந்த சம்பவங்கள் நடந்ததுக்கும் அப்போ நம்ம இந்த வீடு வந்து வேண்டாம் அப்படின்னு நான் அந்த வீட்டு வந்தேன். ஒரு ஆதார் கார்டு அட்ரஸ் இருந்ததுக்கே அவ்வளோ கஷ்டத்தை எனக்கு கொடுத்தது. அப்போ நாம் என்ன பண்ணோம்? சொந்த வீட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, பூர்வீகத்தில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாதுன்னு வெளியில் வந்துட்டோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னையே வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க, சொந்த ஊரில் வந்து இப்படி இருந்தான், இப்போ வெளியூர் வந்திருக்கான்னு. இது வந்து நான் பொண்ணு எடுத்த ஊர், இது வந்து எங்கள் மாமியார் ஊர் வெள்ளை கோயில், சரிங்களா? ஆனால் எனக்கு லக்னாதிபதி மகரம் சரத்தில், 10 குடைவர் சரத்தில், இப்போ நடக்கிற சனி மகாதசை துலாமில் சரத்தில். அப்போ நான் சொந்த ஊரில் இருக்க முடியுமா? லக்னாதிபதியும் சரத்தில், 10 குடைவனும் சரத்தில், திசநாதனும் சரத்தில். அப்போ நான் எப்படி சொந்த ஊரில் இருக்க முடியும்? சொந்த ஊரில் இருந்தால் எனக்கு வருமானம் வருமா, பேரு புகழ் வருமா, நல்லது நடக்குமா? அப்போ நான் நல்லா இருக்கணுங்கிறக்கோசரம் தான், நான் நல்லா வசதியாக பெரிய ஆளாக வர்றதுக்கோசரம் தான் எனக்கு இந்த திசை புத்தி என்னை ஊரை விட்டு மாற்றிருக்கு. இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஐயோ நான் சொந்த ஊரில் இருந்து தான் நான் பிழைப்புன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அதை வந்து நம்ம பார்க்கணும். லக்னாதிபதி எங்கே இருக்கார், 10 குடையர் எங்கே இருக்கார், திசாநாதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ எனக்கு வந்து குரு வந்து 16 வருஷம் நடந்தது. நான் உட்காந்துறது தான் தொழில் செஞ்சேன், என் ஊரில் தான் செஞ்சேன், என் வீட்டில் தான் ஜாதகம் பார்த்தேன். ஏன் அப்படின்னா காலபுருஷனுக்கு 8 விருச்சிகத்தில் குரு, லக்ன ராசிக்கு 3ல், சரிங்களா? அப்போ சிறராசிங்கிறது வீட்லேயே இருந்து நான் தொழில் செஞ்சேன், வீட்டில் தான் சங்க மீட்டிங் பண்ணேன், வீட்டில் தான் எல்லாமே செஞ்சேன். அது திசா புத்திகள் மாறும்போது, 10 குடையரோட இது மாறும்போது வெளியூரில் வந்து நம்ம பண்ணுறோம். இது வரைக்குங்க நம்ம மாநாடு மட்டும்தான் மகாலில் நடக்கும், மீதி கருத்தரங்கெல்லாம் நம்ம ஆஃபீஸில் நம்ம வீட்டில் தான் நடக்கும். ஆனால் இப்போ இந்த 2 மாதமாக கருத்தரங்கமே நம்ம வந்து திருமண மண்டபத்தில் நம்ம வைக்கிறோம். அப்படின்னா நமக்கு திசாபுத்திகள் மாறும்போது எல்லாமே நமக்கு மாறும், சரிங்களா? அதை நம்ம அதாவது காலங்கள் மாற மாற மனிதனும் மாறிக்கணும். நாம் எதிர்த்து போகிறத விட போகிற வழியில் நம்ம போனோம்னா நம்ம வாழ்ந்துக்கலாம். அப்போ இந்த சுவாதிங்கும் போது 7ஆம் பாவத்துக்கு உண்டான காரகத்தை எடுத்துக்கணும். நண்பர்கள், கூட்டு தொழிலாளி, அதுலலாம் வந்து இந்த ராகு, அதாவது என்ன சொல்லுவாங்க, 10,000 ரூபா போட்டு 50,000 ரூபா பண்ணிடலாம், 1 லட்ச ரூபா கொடுத்தா 2 லட்ச ரூபா பண்ணிடலாம், தொழிலில் இது பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் போடலாம், இடம் ரியல் எஸ்டேட்டில் பண்ணலாம் அப்படின்னு ஆசைகளை காட்டி அவங்க வந்து மோசம் போயிடுவாங்க. ராகு என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு கொடுத்துருச்சுன்னா பின்னால் பிடிங்கிரும். நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, ராகு வந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ராகு திசை ஃபஸ்ட்டு 18 வருஷத்தை 2ஆக பிரிச்சுங்க. 9 + 9 18ங்களா? ஃபஸ்ட்டு 9 வருஷம் கொடுத்துருச்சுன்னா அடுத்த 9 வருஷம் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு போயிடும். ஃபஸ்ட்டு 9 வருஷம் கஷ்டத்தை கொடுத்துருச்சுன்னா பின்னால் அதுலேயும் ராகு திசை சுக்கிரபுத்தியிலிருந்து உங்களுக்கு முன்னால் கொடுத்துரும், சரிங்களா? எனக்கு ராகு திசை தான் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனா செல்வந்தெல்லாம் எனக்கு ராகு திசை சுக்கிரபுத்தியிலேருந்து தான் கொடுத்தது. அதே மாதிரி குரு திசை மத்தியமமான, அதாவது புதன் புத்தியிலிருந்து ஒரு கேது புத்தி வரைக்கும் குரு புத்தி வந்து மத்தியமமான இது. ஒரு திசையெல்லாம் பார்க்கணும், திசைநாதன் எப்படி வேலை செய்வார்னு. குரு வந்து மத்தியமில் தான் பலன் கொடுக்கும், தொடக்கத்துலேயும் கடைசிலையும் கஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி சனி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாருன்னா பின்னால் பிடுங்கிடுவார். அதே பின்னால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா எந்த கிரகம் வந்தாலும் உங்கள்கிட்ட இருந்து பிடுங்க முடியாது. சனி கொடுப்பார், எவர் தடுப்பாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சனி வந்து ஒரு நோயாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, சொத்தாக இருந்தாலும் சரி கொடுத்துட்டாருன்னா அது யாராலையும் பிடுங்க முடியாது, அது நிலைச்சி நிற்கும். ஆனால் அந்த சனி திசை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 19 வருஷம். அந்த 19 வருஷம் 2ஆக பிரிங்க, 8 வருஷம், சாரி 9 வருஷம். ஃபஸ்ட்டு 9 வருஷம் கஷ்டம், பிரச்சனை, படிப்படியாக தான் சனி வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும், புரியுதுங்களா? எடுத்தனையும் உடனே வேகத்தில் கொடுக்காது சனி. எதுவுமே நோயாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் சனி பகவான் வந்து காலதாமதமாக தான் கொடுப்பார், ஸ்லோவாக தான் கொடுப்பார், அது பொருளாக இருந்தாலும். அப்போ சுவாதி நட்சத்திரம் இருந்தால் கட்டாயம் வந்து நமக்கு வந்து வேலையாட்கள்னால பிரச்சனை, சரிங்களா? இப்போ நான் வந்து வேலைக்கு, எனக்கு வந்து சுவாதியில் வந்து சனி பகவான் இருக்கார். இது எல்லாமே நெல்லை வசன ஐயா சொல்லி கொடுத்தது. இந்த திருவாதிரை சுவாதி சதயம்லாம் வந்து நெல்லை வசன ஐயா சொல்லி கொடுத்தது. அஸ்வினி மகம் மூலம் எல்லாமே எனக்கு மதுரை பொன்னையா சாமி சொல்லி கொடுத்தது தான். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் இல்லை.
அதே மாதிரி பாருங்கள், இவர் உத்திராட நட்சத்திரம், அவர் வந்து ரோகிணி நட்சத்திரம். சூரியன் சந்திரனா தாய் தந்தை மாதிரி எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இது நான் ஒரு பல ஆயிரம் ஜாதகங்கள் பார்த்துருக்கேன், ஒன்று கூட மோசமே போனதில்லை. இந்த அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை சுவாதியில் நான் நம்பர் 1 ஸ்பெஷல் அப்படின்னா அதுக்கு வந்து பொன்னையாசாமியும் நம்ம நிலைவசனையும் தான் காரணம். சரிங்களா? அப்போ இந்த சுவாதியில் எனக்கே சனி பகவான் இருக்குது. நான் வந்து டெக்ஸ்டைல்ஸ் பண்ணேன், பல பிஸ்னஸ் பண்ணேன், எல்லாமே எனக்கு வேலை செய்கிற ஆட்கள்னால தான் பிரச்சனை. ஓகேங்களா? அதே மாதிரி ஜோதிட நிகழ்ச்சிகள் பண்ணேன், எனக்கு கீழே வேலை செய்கிறவங்க எல்லாமே துரோகம் பண்ணவங்க தான், உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ நான் எங்கே போனாலுமே நானே முதலாளியாக இருந்துக்குவேன், நானே தொழிலாளியாக இருந்துக்குவேன், நானே லேபராகவும் இருந்துக்குவேன், நானே எல்லாத்துக்கும் காரணமாக அதிகமாக வந்துக்குவேன். ஏன் அப்படின்னா சனி பகவான் யாருக்கெல்லாம் சுவாதியில் இருக்குதோ கட்டாயம் பாருங்கள் அவங்களுக்கு வேலையாட்கள் ஒத்து வராதுங்க. சரிங்களா? அதுலேயும் சுபகிரகங்கள் பார்த்தா கொஞ்சம் மாறும். அதுலேயும் ஒன்று விஷயங்கள் இருக்குது. ஒரு குரு பார்த்து சுக்கிரன் பார்த்து புதன் பார்த்து இல்லை சேர்ந்திருந்தால் அது கொஞ்சம் பலன் மாறும். அதுவே ஒரு செவ்வாயோ ஒரு ராகுவோ பார்த்தால் கட்டாயம் அந்த வேலையாட்கள்னால வேலையினால் பிரச்சனை, தொழிலால் அதிகம் போடுவாங்க. நான் என்ன பண்ண தெரியுங்களா, இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் பேங்கில் வச்சு தொழிலை டெவலப் பண்ணணும்னு சொல்லி டெக்ஸ்டைல்ஸை போட்டேன். 15 மணி நேரம் பவர் கட்டு அப்படியே முடங்குச்சுங்களா. பவர் கட்டு சரியானோனையும் வேலையாட்கள்னால பிரச்சனை. அந்த தொழிலை அப்படியே விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். இந்த தொழிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகுது. நம்ம சங்கம் ஆரம்பித்து 12 வருஷம் ஆக போகுது. சரிங்களா? இதுலேயும் கூட இருந்தவங்கனால தான் பிரச்சனை. அப்படிங்கும்போது நாம் அதெல்லாம் மாற்றிக்கணும். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். அப்போ சனி பகவான் சுவாதியில் இருந்தாவே வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலையினால பிரச்சனைகள் வரும், இடமாற்றங்கள் வரும். அதேமாதிரி நம்ம குணசேகரன் ஐயா சொல்ல மாதிரி வக்கரமாக இருந்தால் ஒரு தோல்வியை கொடுத்து அப்புறம் ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சதயத்தில் இருந்துன்னு வச்சுக்கலேன். சதயம்னா என்னங்கய்யா? பணம். கும்பத்தில் என்ன இருக்குது? பணம் தான் இருக்கும், இல்லைன்னா தானியங்கள் தான் இருக்கும், ரகசியங்கள் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 3 விஷயத்தை எடுத்துங்க. ஒன்று தானியம், 2வது பணம், 3வது ரகசியம். இப்போ இந்த கும்பத்தில் சூரியன் இருந்து வச்சுக்கலேன், இவனுடைய எதிரி, இவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் வெளியில் வந்துடுங்க. இவன் எதெல்லாம் மூடி மறைக்கிறானோ அதெல்லாம் வெளியில் வந்துடும். அந்த பக்கம் போய் ஒரு ஃபோன் பேசிடுவான், இங்கே வந்து நீ இதுதான் பேசுன இதுதான் சொன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா சூரியன் வந்து வெளிச்ச கிரகம், அவன் தப்பே செஞ்சாலும் அவனை காட்டி கொடுத்துரும். வெளிச்சத்தில் பண்ணால் தெரியுமா தெரியாதா? அதே ராகு இருக்கு, எப்படி தான் இந்த ஆட்சி வந்ததுனே தெரியலன்னு இன்னும் குழப்பத்தில் இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க. 2 கட்சிக்காரங்களுமே புலம்புறாங்களா புலம்பலையா? அப்போ இன்றைக்கி கும்பத்தில் தான் ராகு இருக்குது. ஆட்சி மாற்றம் கொடுத்துதா கொடுக்கலைங்களா? அப்போ எந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி எந்த கிரகங்கள் இருட்டு கிரகம், எந்த கிரகம் ஒளி கிரகம்னு பார்க்கணும். ஒளி கிரகம்லாம் நம்ம செய்கிறத வந்து காட்டி கொடுத்துரும். ஒளி கிரகம்னா யார்? சூரியன், சந்திரன், சுக்கிரன், குரு. ஓகேங்களா? அதே இருட்டு கிரகம்னா யார்? ராகு, கேது, சனி. ஓகேங்களா? அவங்களாம் இருட்டு. அப்போ எதெல்லாம் நம்ம இருட்டில் செய்யணும், எதெல்லாம் பகலில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த சதயத்தில் வந்து சூரியன் இருந்தால் கட்டாயம் வந்து அவங்க அப்பா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பார், இல்லைன்னா அவங்க அப்பா பணம் ஏமாற்றிருப்பார் 4 பேர்த்துட்டு வாங்கிட்டு. அதே சந்திரன் இருந்தால் அம்மா பணம் கொடுத்து, மாமியார் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, இல்லைன்னா அவங்க பணத்தை வாங்கிட்டு தராமல் இருந்திருப்பாங்க. செவ்வாய்னா சகோதரன், கணவன். புதன்னா மாமன், இளைய சகோதரன். சரிங்களா? அப்போ பணத்தினால் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லலாமா? ஓகேங்களா? அப்போ பணத்தை நம்ம என்ன பண்ணணும்? சரி, ஒரு உதாரணத்துக்கு இந்த நட்சத்திரத்தை கூட நீங்கள் பாருங்கள். சதய நட்சத்திரத்தில் நீங்கள் யார்ட்டாச்சும் பணம் கொடுத்து பாருங்கள், வராது. இதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் நல்லா ஒரு சிறப்பாக பேசுவோம். இது வரைக்கும் பொறுமையாக செவி கொடுத்து, அதுலேயும் உண்மையாக சொல்ல போனால் நான் எப்பவுமே வந்து கடைசியாக தான் பேசுவேன்.